பொதுக்குழு உறுப்பினர்களே தேர்ந்தெடுக்கலாங்கிற விதியை மாற்றி மாவட்ட செயலாளர்கள் முன்மொழினான்னு சொல்லி விதியை மாற்றி என்னை நிர்பந்திச்சாங்க. என்னை அதே மாதிரி முதலமைச்சர் வேட்பாளராக நான் அவரை அறிவிக்கணும்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்தினாங்க. எல்லாத்துக்குமே நான் அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு சொல்லி தொடர்ந்து அவர் அடுத்தவர்கள் மேல குற்றச்சாட்டுகளை வைத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதே போல 2 நாட்களுக்கு முன்னாடி சசிகலா அம்மா பேசும்போதும் மேடையில ஓபிஎஸ் சரி கரெக்டா தான் இருந்தாரு, அவரை வழிநடத்தியவர்கள் தவறா இருந்ததுனாலதான் அந்த தர்மயுத்தமே நடந்ததுன்னு சொல்லி பேசுறாங்க. இந்த 2 தலைவர்களை பத்தி சொல்றேன். புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பின்பு ஏற்கனவே 2 முறை முதலமைச்சராக இருந்த திரு பன்னீர்செல்வம் அவர்களை முதலமைச்சராக்கினார்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும். அப்படி முதலமைச்சரான பின்பு அவர் பணியாற்றி கொண்டிருந்தார். அப்படி பணியாற்றி கொண்டிருந்தவரை ஏன் அழைத்து இவர் ராஜினாமா வாங்கினார்? அம்மையார் சசிகலா அம்மையார் ஏன் இவரை அழைத்து உட்கார வைத்து ராஜினாமா கடிதத்தை வாங்கி அடுத்ததாக முதலமைச்சர் ஆவதற்கு ஏன் இவர் எல்லாம் அனைத்து செயல்பாடுகளும் இறங்கினார்? புரட்சி தலைவி அம்மாவை போலவே கொண்டை போட்டுக் கொண்டார். புரட்சி தலைவி அம்மாவை போல தன்னை உருவப்படுத்திக் கொண்டு புரட்சி தலைவி அம்மாவுடைய காரிலே பவனி வந்தார். ஆனால் தர்மம் விடுமா? தர்மம் வென்றது. ஏனென்று சொன்னால் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்ததை கட்டாயப்படுத்தி ராஜினாமா கடிதம் வாங்கிய பின்பு முதலமைச்சராக வேண்டும் என்று முயற்சி செய்த சசிகலா அம்மையாருக்கு நீதிமன்றம் தக்க தீர்ப்பு வழங்கியது. தர்மம் வென்றது. சிறைக்கு சென்றார். இப்பொழுது அவர் மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய அபாண்டமான பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய அபாண்டமான பொய்யை சொல்லியிருக்கிறார். அப்பொழுது ஓ பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் ஆரம்பித்த பொழுது எதற்காக ஆரம்பித்தார்? யாருக்காக ஆரம்பித்தார்? சசிகலாவை எதிர்த்தான் ஆரம்பித்தார். அன்று தெரியவில்லையா சசிகலாவுக்கு? ஒவ்வொரு மேடையிலேயும் புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு மர்மம் இருக்கிறது, இதற்கு நீதி விசாரணை வேண்டும் என்று யார் சொன்னது? ஓ பன்னீர்செல்வம் தானே சொன்னார். அப்போது நானும் தானே கூட அவரோடு இருந்தேன். ஒவ்வொரு மேடையிலும் நானும் தானே இருந்தேன். இவர் தானே சொன்னார். சொல்லிவிட்டு இப்பொழுது அந்த அம்மையாரை சேர்க்க வேண்டும் என்பதுதான் அவர் எங்களை விட்டு பிரிகிறார். நாங்கள் அவர்களை விட்டு பிரிகிறோம். யாரை இந்த இயக்கத்தில் இணைக்கக்கூடாது என்று நாங்கள் குரல் கொடுத்தோமோ அவரையே மீண்டும் இயக்கத்தில் இணைக்க வேண்டும் என்று முயற்சி செய்கின்ற பொழுது எப்படி அவரை ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படி என்றால் அந்த தர்ம யுத்தம் என்று யாருக்காக நடத்தினார்? அதனால் இவர் மிகப்பெரிய சுயநலவாதி. எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையிலும் தனக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் அவர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் சென்றிருக்கிறார் என்று சொன்னால் ஏதோ சென்று அங்க கட்சியில மீண்டும் முதலமைச்சரா ஸ்டாலின் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அல்ல, ஒரு பாதுகாப்புக்காக போயிருக்கிறார். இதைவிட ஒரு பாதுகாப்பு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களையும் அப்படியே இதே போன்ற ஏதோ ஒரு கருத்தை சொல்லி அங்க இடத்துல சென்று விடுவார். எங்க சென்றிருக்கிறார் பாருங்கள். ஒரு கட்சியில் ஒரு உண்மையான ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனாக இருந்தால் அந்த தொண்டனுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் முழுவதுமே தன் தலைவர் மீது தான் இருக்கும். அவர் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் சொல்லிதான் அமைச்சரானேன்னு சொன்னார். அதோடு மட்டுமல்ல, சட்டமன்றத்திலே என்னுடைய தந்தை முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதியினுடைய பாடல்களை கதைவசனங்களை கேட்டு கேட்டு அவர் பொட்டியிலே பாதுகாப்பாக பூட்டி வைத்திருக்கிறார் என்று சொன்னார். அப்படி என்றால் இவருக்கு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. முழுவதுமாக இவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நபர். இவருக்காக இவ்வளவு நேரம் நம்ம பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சொல்லுங்க. அடுத்தது